விளக்கேற்ற விபரீத எண்ணம் கொண்ட கலியநாயனார். 8ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவர் கலியநாயனார். சென்னையில் உள்ள திருவொற்றியூரில் செக்கார் என்னும் குலத்திலே பிறந்தவர். செக்கு தொழிலே இவரது பிரதான தொழிலாகும். நல்ல செல்வந்தராய் இருந்த இவர் சிவனின் மீது ஆழமான பக்தி கொண்டவரானார். அதன் காரணமாக திருவொற்றியூர் திருக்கோயில் முழுவதும் ஆயிரக்கணக்கில் விளக்கேற்றும் சிவத்தொண்டினை செய்து வந்தார். பக்தனின் பக்தியை சோதிக்க சிவபெருமான் எண்ணினார். இவரது செல்வத்தை கரைக்க தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பித்தார். நாட்கள் செல்ல செல்ல இவரது செல்வங்கள் யாவும் கரைந்து போனது. எனினும் சிவனுக்கு விளக்கேற்றும் தொண்டினை இவர் விடுவதாக இல்லை. தினமும் கூலி வேலைக்கு சென்று அதன் மூலமாக வரும் வருவாயை கொண்டு திருவிளக்கேற்றி ஆனந்தம் கொண்டார். அப்படியே நாட்கள் கடந்தன. அதன் பிறகு சில காலங்களில் கூலி வேலை செய்தோர் அதிகரித்ததால் இவரை யாரும் வேலைக்கு அழைக்கவில்லை. அதனால் தன் வீட்டில் இருந்த பண்ட பாத்திரங்கள் அனைத்தையும் விற்றார். அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு விளக்கேற்றி வந்தார். வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீர்ந்து போக என்ன செய்வதென்று தவித்த இவர் தான் தங்கியிருந்த வீட்டை விற்றார். அதன் மூலம் வந்த வருவாயை கொண்டு விளக்கேற்றும் பணியை தொடர்ந்து செய்தார். இதே நிலை தொடர்ந்ததால் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்றார். இப்போது விற்பதற்கு எதுவும் இல்லை. விளக்கேற்ற எண்ணெய் வாங்கவும் பணம் இல்லை. இதனால் தவித்து போன அவர் விபரீதமான எண்ணம் கொண்டார். தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு வாணிப சாலையில் அவரை விற்க முனைந்தார். அவரது செயலை எண்ணி அறிந்த உள்ளூர்வாசிகள் யாவரும் மனைவியை வாங்க முன்வரவில்லை. பின்னர் அவர் தனது மனைவியுடன் தான் விளக்கேற்றும் படம்பக்கநாத திருக்கோவிலுக்கு சென்றார். அங்கு இறைவனை மனதார வணங்கிவிட்டு, இறைவா, நான் உனக்காக செய்யும் இந்த விளக்கேற்றும் திருப்பணி நின்றுவிட்டால் நான் என் உயிரையே மாய்த்துக் கொள்வேன் என்று சபதமேற்றார். நான் ஏற்றும் இந்த அகல் விளக்குகளில் எண்ணெய் குறைந்து விளக்குகள் அணையுமாயின் நான் என் இரத்தத்தை கொண்டு விளக்கேற்றவும் தயங்க மாட்டேன் என்று மகிழ்ச்சியோடு கூறினார். கூறியதோடு நின்று விடாமல் அதை மெய்ப்பிக்கும் முயற்சியிலும் இறங்கினார். நீண்டதொரு அரிவாளை எடுத்து அதன் மூலம் தன் கழுத்தை அறுத்து இரத்தத்தை விளக்கில் ஊற்ற முயற்சித்தார். அப்போது அங்கு எழுந்தருளிய சிவபெருமான் அவரின் கரத்தை பிடித்து தடுத்தார். கோவில் இருந்த விளக்குகள் அனைத்திலும் எண்ணெய் நிரம்பியது. விளக்குகள் பிரகாசமாக எரிய துவங்கின. கோவில் முழுக்க சிவபெருமானின் பேரொளி படர்ந்தது. சிவனை கண்டதும் தன் மனைவியுடன் சேர்ந்து இரு கரங்களையும் தன் தலைக்கு மேல் குவித்து சிவபெருமானை வணங்கினார் கலியநாயனார். சிவபெருமான் அவருக்கு பேரின்ப பெருவாழ்வு அளித்தார். அதோடு இறுதியில் தன் திருவடிவில் சேர்த்து சிறப்புற்றிருக்கும் அருளையும் வழங்கினார். சிவனிடம் உண்மையான பக்தியோடு இருப்பவரை சிவன் நிச்சயம் காத்தருள்வார் என்பதற்கு இவர் ஒரு மிகப்பெரிய சாட்சி. அதோடு சிவனை வணங்குவோருக்கு பற்பல இன்னல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதனை எல்லாம் கடந்து ஈசனை மனதார வணங்கி வந்தால்தான் அவருடைய பேரருளும் கிடைக்கும். இதேபோல் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் உண்டு. காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் அரதனகுப்தன். இவன் மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தான். காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த அரதனகுப்தனின் தங்கைக்கும் அவரது கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளியை அரதனகுப்தனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் அரதனகுப்தனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருப்பதால் தங்களின் ஆசையை எப்படி சொல்வது என தெரியாமல் தயக்கத்துடன் இருந்தனர். எதிர்பாராத விதமாக அரதனகுப்தனின் தங்கையும் அவரது கணவரும் இறந்துவிட்டதாக காவிரி பூம்பட்டினத்திலிருந்து தகவல் வந்தது. இதனால் அரதனகுப்தனும் உடனடியாக புறப்பட்டு காவிரி பூம்பட்டினம் சென்று தங்கையின் இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டார். மீண்டும் மதுரை திரும்ப நினைத்தார். அரதனகுப்தன் தாய் தந்தையை இழந்து தனியாக நின்ற ரத்னாவளி தனியே விட்டு வர மனம் இல்லாமல் தன்னுடன் அழைத்து கொண்டு மதுரை புறப்பட்டார். வழியில் திரும்புரபயம் என்ற இடத்தில் ஒரு புன்னை மரம், அங்கு ஒரு வன்னிய மரம், அருகில் சிவலிங்கம், சற்று தள்ளி ஒரு கிணறு இருந்தது. நேரமாகிவிட்டதால் இருவரும் அங்கேயே தங்கிவிட்டனர். காலையில் கண்விழித்த போது அரதனகுப்தன் சிவற்று கிடந்தான். நள்ளிரவில் பாம்பு கடித்ததால் அவனுடைய உயிர் பிரிந்தது. அதனால் கதறி அழுதாள் ரத்னாவளி. செயலாக அங்கு வந்த திருஞான சம்பந்தர் அழுது கொண்டிருக்கும் ரத்னாவளியிடம் விவரம் கேட்க அவளும் நடந்தவற்றை கூறினாள். அவளின் பரிதாப நிலை கண்டு இறக்கப்பட்ட திருஞான சம்பந்தர் ஈசனிடம் முறையிடுகிறார். திருஞான சம்பந்தரின் வேண்டுகோளை ஏற்று அரதனகுப்தனுக்கு உயிரை மீட்டு தருகிறார் சிவபெருமான். தன்னை வணங்கிய அரதனகுப்தனிடம் ஈசனுக்கு முன்பாக வைத்து இந்த பெண்ணுக்கு தாலி கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்து செல் என சொல்கிறார். தனது உயிரை மீட்டுத்தர உதவியவர் என்பதால் திருஞான சம்பந்தரின் பேச்சை மறுக்காமல் அரதனகுப்தனும் ரத்னாவளியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமணத்திற்கு அங்கிருந்த வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் மட்டுமே. இருவரும் திருமணம் முடிந்து கையோடு மதுரை வந்தனர். தனது கணவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அழைத்து வந்திருப்பதைக் கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவியிடம் ரத்னாவளி நடந்த விவரங்களை எடுத்து சொன்னாள். உள்ளது உள்ளபடி சொல்லியும் முதல் மனைவி அதை நம்ப மறுத்துவிட்டார். இந்த வழக்கு அரசனிடம் சென்றது. திருமணம் நடந்ததற்கு யார் சாட்சி என அப்போது அரசன் கேட்டான். அங்கு சாட்சி சொல்ல வந்த ஈசன், இவர்களின் திருமணம் நடந்தது உண்மைதான். ரத்னாவளி திருமணத்திற்கு சாட்சியாக திருமணம் நடந்த இடமான திரும்புரம்பயத்தில் இருந்த வன்னிமரம், சிவலிங்கம், கிணறு இவை மூன்றும் எனது சன்னதிக்கு ஈசானிய மூலையிலேயே சாட்சியாக இருக்கும் என சொல்லி மறைந்தார். இந்த திருவிளையாடல் நடந்ததற்கு சாட்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு வெளி பிரகாரத்தில் மூலையில் வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் ஆகியவை உள்ளன.
அது மட்டுமல்ல, கும்பகோணத்தில் இருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் திரும்புறபயம் கோவிலில் உள்ள சிவன் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி என்ற திருப்பெயராலேயே அழைக்கப்படுகிறார். கும்பகோணத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் திரும்புறபயணம் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி கோவில் உள்ளது.